இந்த சென்டென்ஸை கொஞ்சம் நல்லா கவனிங்க. நான் வருவதற்கு முன்பே அவர் சாப்பிட்டு விட்டார். நான் வந்தபோது படம் ஆரம்பித்து விட்டது. நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்றபோது ரயில் புறப்பட்டு சென்று விட்டது. இந்த மாதிரிலாம் தமிழில் பேசணும் இல்லையா? இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு பயன்படுகிறது. இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இதில் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மட்டும் இல்லை இந்த எக்ஸாம்பிளில். இதில் வந்து இன்னொரு டென்ஸும் கலந்துருக்கு. அதாவது இங்கிலீஷில் வந்து இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து 99% வந்து நம்ம தனியாக யூஸ் பண்ண மாட்டோம். இன்னொரு டென்ஸோட சேர்ந்து தான் யூஸ் பண்ணுவோம். மற்ற டென்ஸ் எல்லாம் தனித்தனியாக யூஸ் பண்ணுவோம் சென்டென்ஸில். ஆனால் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் நம்ம வந்து 99% வந்து இன்னொரு டென்ஸோட சேர்ந்து தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏற்கனவே எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? அந்த எக்ஸாம்பிள்லாம் இதில் வந்து இன்னொரு டென்ஸும் கலந்துருக்கு சரிங்களா? இன்னொரு டென்ஸ் என்ன அப்படின்னா, அது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. இந்த மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்து இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்கிலீஷில் பேசுவோம், எழுதுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அவன் பணக்காரன் ஆனான், அவன் ஒரு சினிமா நடிகையை திருமணம் செய்து கொண்டான். அதாவது அவன் பணக்காரன் ஆனான் அப்படிங்கிறது கடந்த காலத்தில் நடந்து முடிந்த ஒரு நிகழ்வு. அவன் ஒரு சினிமா நடிகையை திருமணம் செய்து கொண்டான் அப்படிங்கிறதும் கடந்த காலத்தில் நடந்து முடிந்த ஒரு நிகழ்வு. இரண்டுமே கடந்த காலத்தில் நடந்து முடிந்த ஒரு நிகழ்வு சரிங்களா? ஆனால் இந்த கடந்த காலத்தில் நடந்து முடிந்த 2 நிகழ்வில் எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த 2 நிகழ்வு இருக்குது. இந்த 2 நிகழ்வில் எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் குழப்பமாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி குழப்பத்தை தீர்க்க உதவுவது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சரிங்களா? அதாவது கடந்த காலத்தில் 2 செயல்கள் ஒன்றன் பின் ஒன்று நடந்திருந்தால் முதலில் நடந்த செயலுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ண வேண்டும். இரண்டாவது நடந்த செயலுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்த வேண்டும் சரிங்களா? கடந்த காலத்தில் 2 செயல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்திருந்தால் முதலில் நடந்த செயலுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது நடந்த செயலுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்த வேண்டும். இப்போ அதே எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் பணக்காரன் ஆனான். இது வந்து இப்போ அதே எக்ஸாம்பிள் ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளே பாருங்க. இந்த எக்ஸாம்பிளை பொறுத்தளவில் இந்த 2 நிகழ்வுகளில் வந்து எந்த நிகழ்வுனாலும் ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கலாம் சரிங்களா? எதுனாலும் ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட்டில் வந்து அவன் பணக்காரனாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சினிமா நடிகை திருமணம் செய்து கொண்டிருக்கலாம். அல்லது அவன் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு சினிமா நடிகை திருமணம் செய்து கொண்டிருக்கலாம். அதுக்கப்புறம் பணக்காரனாக இருக்கலாம் சரிங்களா? எது வேணாலும் நடந்திருக்கலாம். நமக்கு அது வந்து முக்கியம் இல்லை. என்ன முக்கியம் அப்படின்னா, கடந்த காலத்தில் 2 நிகழ்வு நடக்கும் பொழுது எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்ததோ அதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும் இங்கிலீஷில். இரண்டாவது நடந்த நிகழ்வு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும் சரிங்களா? அதுதான் நமக்கு முக்கியம். அதாவது 2 நிகழ்வு வந்து முதலில் நடந்த நிகழ்வை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, இரண்டாவது நடந்த நிகழ்வை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் சொல்லணும். இப்போது நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டில் தான் அவன் பணக்காரன் ஆனான், அதுக்கப்புறம் தான் ஒரு சினிமா நடிகை திருமணம் செய்து கொண்டான் அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா? அப்படி எடுத்து சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டில் தான் அவன் பணக்காரன் ஆயிருக்கான். அப்போ அது வந்து எந்த டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். இப்போ எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் அந்த அவன் பணக்காரன் ஆனான் அப்படிங்கிறத சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அவன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் அங்கே சரிங்களா? அவன் அப்படிங்கிறது அங்கே சப்ஜெக்ட். அது இங்கிலீஷில் என்ன அப்படின்னா ஹீ. இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன வரணும் அப்படின்னா ஹேட் அப்படிங்கிற ஒரு ஆக்சிலரி வெர்ப் வந்துடணும் சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தவரை ஹேட் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆக்சிலரி வெர்ப் தான் வரும் சரிங்களா? மற்ற டென்ஸ்லாம் மாற்றி மாற்றி வரும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஹேவ் வரும், ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஹேஸ் வரும் சரிங்களா? ஆனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தவரை ஹேட் அப்படிங்கிற ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரணும் சரிங்களா? ஓகே, ஹீ ஹேட். அடுத்து என்ன அப்படின்னா மெயின் வேர்ப் என்ன அப்படின்னா அங்கே ஆனான். ஆனான் அப்படிங்கிறத மெயின் வேர்ப். ஆனான் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன அப்படின்னா பிகம். பிகேம், பிகம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தவரை எந்த வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? வேர்ப் 3 சரிங்களா? மேலே பாருங்கள், வேர்ப் 3 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஹி ஹேட் பிகம், அவன் ஆனான். என்ன ஆனான்? பணக்காரன். பணக்காரன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? ரிச். ஹி ஹேட் பிகம் ரிச், அவன் பணக்காரன் ஆனான். அதாவது நான் வந்து இந்த 2 நிகழ்வு வந்து ஃபர்ஸ்ட் நிகழ்வு வந்து அவன் பணக்காரன் ஆனான் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் சரிங்களா? அதனால் இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இரண்டாவது நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னா அவன் சினிமா நடிகையை திருமணம் செய்து கொண்டது. அப்போ அதை வந்து எந்த டென்ஸில் மேக் பண்ண போகிறேன்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மேக் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள் பாருங்கள். அதில் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவன் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். அவன் அப்படிங்கிற இங்கிலீஷில் ஹீ. அடுத்து என்ன வந்துடும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துட்டோம் சரிங்களா? அதுக்கடுத்து என்ன வரணும் அப்படின்னா எந்த ஆக்சிலரி வெர்பும் வராது, மெயின் வெர்ப் டைரெக்டாக வந்துடணும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பொறுத்தவரை. மெயின் வெர்ப் அங்கே என்ன அப்படின்னா திருமணம் செய்து கொள்ளுதல். திருமணம் செய்து கொள்ளுதல் இங்கிலீஷில் என்ன? மேரி. மேரி, மேரீடு, மேரீடு சரிங்களா? இங்கே பாஸ்ட் வெர்ப் என்ன அப்படின்னா மேரீடு. இப்போ ஹீ மேரீடு, அவன் திருமணம் செய்து கொண்டான். யாரை? ஒரு சினிமா நடிகையை. சினிமா நடிகை அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன? அன் ஆக்ட்ரஸ் சரிங்களா? இப்போ அதே எக்ஸாம்பிளை
ஃபர்ஸ்ட் வந்து சினிமா நடிகை திருமணம் செய்து கொண்டான் அப்படின்னும், இரண்டாவதா வந்து அவன் பணக்காரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம் இப்போ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்? ப்ராக்டிஸ்க்காக இதை பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன பண்ணியிருக்கான்? ஃபர்ஸ்ட்ல தான் ஒரு சினிமா நடிகை திருமணம் செய்து கொண்டான். அதுக்கப்புறம் தான் பணக்காரன் ஆயிருக்கான் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் இங்கே மேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சினிமா நடிகை திருமணம் செய்து கொண்டதுனால அதை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல மேக் பண்ண போறோம். அங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல அதை சப்ஜெக்ட் என்ன பாருங்க, அவன். அவன் அப்படி இங்கிலீஷ்ல ஹீ. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் சப்ஜெக்ட் எடுத்து என்ன வந்துடணும்? ஹேட் வந்துடணும். இப்போ ஹீ ஹேட். அதுக்கப்புறம் தான் மெயின் வெர்ப் வரணும். மெயின் வெர்ப்னா திருமணம் செய்து கொள்ளுதல். அது என்ன ஏற்கனவே பார்த்துட்டோம். சரிங்களா? மேரி, மேரீடு, மேரீடு. ஆனால் இங்கே எந்த வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? வேர்ப் 3. சரிங்களா? மேரீடு. ஹி ஹேட் மேரீடு. யாரை திருமணம் செய்து கொண்டான்? சினிமா நடிகை. இப்போ ஹி ஹேட் மேரீடு அண்ட் ஆக்ட்ரஸ். ஹி ஹேட் மேரீடு அண்ட் ஆக்ட்ரஸ். அதாவது இந்த 2 நிகழ்வுல வந்து முதலாவது நடந்ததா நான் திருமணம் செய்து கொண்டதை வந்து முதலாவது நடந்த நிகழ்வாக எடுத்துக்கிட்டேன். அதனால இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் மேக் பண்ணியிருக்கேன். இரண்டாவது நடந்த நிகழ்வு வந்து என்ன அப்படின்னா பணக்காரனாக இருந்தது. பணக்காரன் ஆனதை வந்து எந்த டென்ஸில் மேக் பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில். எக்ஸாம்பிள் பாருங்க, அங்கே சப்ஜெக்ட் என்ன? ஹீ. சரிங்களா? ஹீ அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட், அதாவது அவன். ஓகே, ரெண்டாவது மெயின் வெர்ப் என்ன அப்படின்னா மெயின் வெர்ப் வந்துடணும். சரிங்களா? பாஸ்ட் டென்ஸை பொறுத்தவரையில் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் மெயின் வெர்ப் வந்துடணும். எந்த ஆக்சிலரி வெர்ப்பும் வராது. சரிங்களா? இப்போ மெயின் வெர்ப் என்ன ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம, ஆனான் அப்படிங்கிறது தான். பிகம், பிகேம், பிகம். சரிங்களா? அங்கே பாஸ்ட் வெர்ப் என்ன? பிகேம். இப்போ ஹீ பிகேம், அவன் ஆனான். என்ன ஆனான்? பணக்காரன். பணக்காரன் அப்படிங்கிறது இங்கிலீஷ் ஏற்கனவே பார்த்தோம். சரிங்களா? ரிச். இப்போ வந்து இந்த ஒரே சென்டென்ஸை வந்து 2 விதமாக மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கோம். சரிங்களா? இங்கே வந்து 2 சென்டென்ஸ் வருது பார்த்தீங்களா? அதனால் இது இணைக்கிறதுக்கு வந்து நம்ம அதிகமாக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? 2 சென்டென்ஸ் வருது இல்லையா? அதை இணைக்கிறதுக்கு வந்து கன்ஜங்ஷன் வந்து நம்ம அதிகமாக இந்த சென்டென்ஸில் வந்து இந்த டென்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து பிஃபோர் அப்படிங்கிறத கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையும் ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸையும் மேக் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, நான் வருவதற்கு முன்பே அவர் சாப்பிட்டு விட்டார். ஏற்கனவே நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான். சரிங்களா? நான் வருவதற்கு முன்பே அவர் சாப்பிட்டு விட்டார். இதில் வந்து நான் வந்தது ஒரு நிகழ்வு. சரிங்களா? நான் வந்திருக்கேன் இல்லையா, அது ஒரு நிகழ்வு அங்கே இருக்கிறத பொறுத்தளவில். சரிங்களா? அடுத்து அவர் சாப்பிட்டு விட்டார் அப்படிங்கிறது இல்லையா, அது ஒரு நிகழ்வு. இந்த 2 நிகழ்வில் எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இங்கே 2 நிகழ்வு இருக்குது. நான் வந்தது அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு, அவர் சாப்பிட்டு விட்டார் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு. சரிங்களா? 2 நிகழ்வு வந்து கடந்த காலத்தில் நடந்து முடிந்தது. 2மே கடந்த காலத்தில் நடந்து முடிந்தது. இந்த 2 நிகழ்வுகள் கடந்த காலத்தில் எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கணும். எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கும்? அவர் சாப்பிட்டது தான் ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சாப்பிட்ருப்பார், அதுக்கப்புறம் தான் அவர் இன்னொருத்தர் வந்திருப்பார். சரிங்களா? அப்போ நான் வருவதற்கு முன்பே அவர் சாப்பிட்டு விட்டார். இப்போ சாப்பிட்டது தான் ஃபர்ஸ்ட்டில் நடந்த நிகழ்வு. இப்போ அதை தான் நம்ம எந்த டென்ஸில் மேக் பண்ணணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் மேக் பண்ணணும். இப்போ மேக் பண்ணலாமா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் மேக் பண்ணலாம் பாருங்கள். ஓகே, இப்போ அங்கே சப்ஜெக்ட் என்ன? அவர். சரிங்களா? ஏன் இப்போ அதை அந்த சென்டென்ஸை மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுதான் கடந்த காலத்தில் ஃபர்ஸ்ட்டில் நடந்த நிகழ்வு. அதனால் அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் மேக் பண்ண போகிறோம். சப்ஜெக்ட் அவர், ஹீ. ரெண்டாவது என்ன வந்துடணும்? ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தவரை என்ன வந்துடணும்? சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஹேட் அப்படிங்கிற ஒரு ஆக்சிலரி வெர்ப் வந்துடணும். ஹீ ஹேட். அதுக்கப்புறம் தான் மெயின் வெர்ப் வரணும். மெயின் வெர்ப் என்னங்க? சாப்பிட்டது. சரிங்களா? சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஈட், ஏட், ஈட்டன். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எந்த வெர்ப் யூஸ் பண்ணுவோம்? வெர்ப் 3. இப்போ ஈட்டன். அப்போ ஹீ ஹேட் ஈட்டன். அவர் சாப்பிட்டு விட்டார். அதாவது 2 நிகழ்வு வந்து இந்த நிகழ்வு தான் ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கும். அதனால் அது வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நான் வருவதற்கு முன்பே. அங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது? நான் வருவதற்கு முன்பே. இங்கே முன்பேன்னு இருக்கு இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா கன்ஜங்ஷன், அதாவது பிஃபோர். என்ன முன்பேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கன்ஜங்ஷன். இப்போ நான் வருவதற்கு முன்பே அப்படிங்கிற ஃப்ரேஸில் வந்து அந்த கன்ஜங்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்துடணும். பிஃபோர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டில் வந்துடணும். அதுக்கப்புறம் தான் அந்த டென்ஸ் வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன? நான். நான் அப்படி இங்கிலீஷ் என்ன? ஐ. அடுத்து மெயின் வெர்ப் என்ன? வருதல். சரிங்களா? வருதலுக்கு இங்கிலீஷ் என்ன அப்படின்னா கம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு இடத்த வந்து அடையிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா அரைவ். சரிங்களா? நார்மலாக வர்றதுக்கு வந்து கம். ஒரு இடத்த வந்து அடையிறதுக்கு என்ன வெர்ப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அரைவ் அப்படிங்கிற வெர்ப். சரிங்களா? அது வந்து எந்த டென்ஸில் மேக் பண்ண போகிறோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில். அதனால் அரைவ், அரைவ்டு, அரைவ்டுணும். பாஸ்ட் வெர்ப் என்ன? அரைவ்டு. அப்போ ஐ அரைவ்டு. ஹி ஹேட் ஈட்டன் பிஃபோர் ஐ அரைவ்டு. நான் வருவதற்கு முன்பே அவர் சாப்பிட்டு விட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஃபோர் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி வரும். சரிங்களா? சென்டென்ஸு. அதாவது கடந்த காலத்தில் 2 நிகழ்வு நடந்திருக்கு. அது முதலில் நடந்த நிகழ்வு வந்து நம்ம எந்த டென்ஸில் சொல்லியிருக்கோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். இரண்டாவது நடந்த நிகழ்வு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். இப்போ பிஃபோர் வச்சு யூஸ் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட்டில் வந்து அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும், இரண்டாவது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும். இதே மாதிரி பிஃபோர் வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அவர்கள் சென்றடைவதற்கு முன்பே ரயில் சென்று விட்டது. அவர்கள் சென்றடைவதற்கு முன்பே ரயில் சென்று விட்டது. இதுலேயும் 2 நிகழ்வு இருக்குது. அவர்கள் சென்றடைந்தது ஒரு நிகழ்வு, ரயில் சென்றது ஒரு நிகழ்வு. சரிங்களா? இந்த 2 நிகழ்வு எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கும்?
ரயில் சென்றது தான் ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அவன் போய் சென்றடைஞ்சிருப்பான். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டில் நடந்த நிகழ்வு எந்த டென்ஸில் சொல்லணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். இரண்டாவது நடந்த நிகழ்வு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். முன்பே அப்படிங்கிறது அது பிஃபோர் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். இப்போ பிஃபோர் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணது எப்படின்னு பாருங்கள். இப்போ இதை ஃபஸ்ட்டு நடந்த நிகழ்வு என்னது? ரயில் சென்று விட்டது. இப்போ உங்கள் சப்ஜெக்ட் என்ன? ரயில். ரயில் அப்படி இங்கிலீஷில் த ட்ரெயின். இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டில் நடந்த நிகழ்வு அப்படிங்கிறதுனால. இப்போ சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன வந்துடணும்? ஹேர்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்சிலரி வெர்ப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் மெயின் வெர்ப் வரணும். மெயின் வெர்ப் என்னங்க? சென்று விட்டது. சரிங்களா? செல்லுதல் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மெயின் வெர்ப். நார்மலாக போதல் செல்லுதல் அப்படிங்கிறது கோ யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு இடத்த விட்டு விலகி செல்லுறது அப்படிங்கிறதுக்கு லீவ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? லீவ், லெஃப்ட். என்ன வெர்ப் யூஸ் பண்ணுவோம்? வெர்ப் 3. சரிங்களா? லெஃப்ட். த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட். த ட்ரெயின் சென்று விட்டது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அங்கே பேலன்ஸு? அவர்கள் சென்றடைவதற்கு முன்பு. சரிங்களா? அவர்கள் சென்றடைவதற்கு முன்பே. முன்பு அப்படிங்கிறது தான் என்னது அங்கே? கன்ஜங்ஷன். அந்த ஃப்ரேஸில் வந்து கன்ஜங்ஷன் வந்து ஃபஸ்ட்டில் வந்துடணும். இப்போ வந்து என்னது? முன்பே அப்படிங்கிறதுக்கு பிஃபோர். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டென்ஸ் நம்ம வந்து வரணும். இப்போ அவர்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். அவர்கள். நம்மளுடைய இங்கிலீஷ் என்ன? தே. அடுத்து மெயின் வெர்ப் என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மேக் பண்ணோம் போனால் சப்ஜெக்ட்டுக்கு எடுத்து மெயின் வெர்ப் வந்துடணும். சென்றடைதல் அப்படிங்கிறது தான் என்னது? மெயின் வெர்ப். சரிங்களா? சென்றடைதலுக்கு இங்கிலீஷில் என்ன? ரீச். சரிங்களா? நார்மலாக போகிறதுக்கு அப்படின்னு சொல்லணும்னா கோ யூஸ் பண்ணுவோம். ஒரு இடத்த சென்றடைறதுக்கு வந்து ரீச் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரீச்டு. அங்கே பாஸ்ட் வெர்ப் என்ன? ரீச்டு. சரிங்களா? அப்போ தே ரீச்டு. சரிங்களா? த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் பிஃபோர் தே ரீச்டு. அவர்கள் சென்றடைவதற்கு முன்பே ரயில் சென்று விட்டது. இது வந்து பிஃபோர் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸையும் மெட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, ஃபைனலாக இந்த சென்டென்ஸ் இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. பிஃபோர் அப்படிங்கிறது சென்டரில் இருக்கு இல்லையா? பிஃபோர் அப்படிங்கிறது கன்ஜங்ஷன். அதுக்கு லெஃப்ட் சைடில் என்ன சென்டென்ஸ் இருக்குது? ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குது. சரிங்களா? பிஃபோருக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள், த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட். அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குது. அதுக்கு ரைட் சைடில் என்ன டென்ஸ் இருக்குது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. அதாவது தை ரீச்டு அப்படிங்கிறது என்ன டென்ஸு? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். எதுக்குன்னா வேறு கன்ஜங்ஷன்லாம் யூஸ் பண்ணும்போது மாறும், அதனால் சொல்லுங்கள், எல்லாம் ஞாபகம் வச்சாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தட் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் தவறு செய்து விட்டேன் என்பதை நான் உணர்ந்தேன். இதுலேயும் 2 நிகழ்வு இருக்குது. சரிங்களா? நான் தவறு செய்து விட்டேன் அப்படிங்கிறது கடந்த காலத்தில் நடந்து முடிந்த ஒரு நிகழ்வு. நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறதும் கடந்த காலத்தில் நடந்து முடிந்த ஒரு நிகழ்வு. இந்த 2 நிகழ்வில் எந்த நிகழ்வு ஃபஸ்ட்டில் நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கணும். எந்த நிகழ்வு ஃபஸ்ட்டில் நடந்திருக்கும்? நான் தவறு செய்து விட்டேன் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டில் நடந்திருக்கும். இரண்டாவதான் நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறது நடந்திருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டில் நடந்த நிகழ்வு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் மேக் பண்ணணும். இரண்டாவது நடந்த நிகழ்வு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மேக் பண்ணணும். எந்த கன்ஜங்ஷனை யூஸ் பண்ண போகிறோம்? தட் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். இப்போ தட் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? இப்போ இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு டைம் பாருங்கள். ஃபஸ்ட்டில் நடந்த நிகழ்வு என்ன? நான் தவறு செய்து விட்டேன். அதை எந்த டென்ஸில் சொல்லணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். இரண்டாவது நடந்த நிகழ்வு என்ன? நான் உணர்ந்தேன். அதை எந்த டென்ஸில் சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஆனால் இங்கே சென்டென்ஸாக இங்கிலீஷில் சென்டென்ஸாக வரும்போது அந்த ஆர்டர் வந்து மாறும். அங்கே பிஃபோர் மாதிரி கிடையாது. சரிங்களா? இங்கே வந்து ஆர்டர் மாறும். ஃபஸ்ட்டில் வந்து என்ன வந்துடணும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்துடணும். அதாவது தட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணும்போது மட்டும். ஓகே, இங்கே வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எதை சொல்ல போகிறோம்? நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்ல போகிறோம். ஏன்னா அதான் இரண்டாவது நடந்த நிகழ்வு. அது வந்து ஃபஸ்ட்டில் வந்துடணும். ஏன் அப்படின்னா அந்த தட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணும்போது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறத சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறேன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில். சப்ஜெக்ட் என்ன? நான். இங்கிலீஷ் வந்து ஐ. ரெண்டாவது என்ன வந்துடணும்? இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதுக்கடுத்து என்ன வந்துடணும்? மெயின் வெர்ப் வந்துடணும். மெயின் வெர்ப் என்ன? உணர்தல். சரிங்களா? உணர்தல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டூடு. இங்கே பாஸ்ட் வெர்ப் என்ன? அண்டர்ஸ்டூடு. இப்போ ஐ அண்டர்ஸ்டூடு. நான் உணர்ந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரணும் அப்படின்னா அந்த என்பதைன்னு இருக்கு இல்லையா? என்பதை தான் அங்கே வந்து அந்த தட் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன். சரிங்களா? அந்த என்பதை அப்படிங்கிறதுக்கு மீனிங் தான் என்னது? அந்த தட் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன். இப்போ அந்த ஐ அண்டர்ஸ்டாண்ட் அதுக்கடுத்து என்ன வரணும் அப்படின்னா அந்த தட் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் வந்துடணும். அதுக்கடுத்து என்ன வரணும்னா அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரணும். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அங்கே என்ன? நான் தவறு செய்து விட்டேன். அதை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது? சப்ஜெக்ட் நான், ஐ. ரெண்டாவது என்ன வந்துடணும்? இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதனால் என்ன வந்துடணும்? ஹேர்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்சுவலி சப்ஜெக்ட் எடுத்து வந்துடணும். ஓகே, அதுக்கடுத்து தான் மெயின் வெர்ப் வரணும். மெயின் வெர்ப் நாங்கள் தவறு செய்தல். தவறு செய்தலுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா மேட் ஏ மிஸ்டேக். சரிங்களா? ஐ ஹேர்ட் மேட் ஏ மிஸ்டேக். இங்கே மெய்டு அப்படின்றது இல்லையா? அது வந்து என்ன அப்படின்னா மேடு. அதாவது மேக் அப்படிங்கிறதோட வெர்ப் 3 தான். சரிங்களா? மேக் அப்படிங்கிறதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக அந்த மேடு. சரிங்களா? ஐ ஹேர்ட் மேட் ஏ மிஸ்டேக். நான் தவறு செய்து விட்டேன் என்பதை நான் உணர்ந்தேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணும்போது
அந்த மீனிங்கில் எந்த மாற்றமும் இருக்காது. அதனால் அந்த சென்டென்ஸ் ஆர்டரில் மாறும். அந்த தேட்டுக்கு முன்னாடி என்ன வந்துடணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்துடணும். அந்த தேட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ரைட் சைடில் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துடணும். சரிங்களா? அந்த பிஃபோர் அப்படிங்கிறத இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆனால் மீனிங் வந்து சேம் தான். மீனிங் எப்படி சேம் தான். பட் இந்த சென்டென்ஸாக வரும்போது சென்டென்ஸ் வந்து ஆர்டர் வந்து மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாதிரி தேட் அப்படிங்கிற யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அந்த ஆள் விஷம் அருந்திருப்பதை டாக்டர் கண்டுபிடித்தார். அந்த ஆள் விஷம் அருந்திருப்பதை டாக்டர் கண்டுபிடித்தார். இதுலேயும் கடந்த காலத்தில் 2 நிகழ்வு நடந்திருக்கு. ஏன்னா அந்த ஆள் விஷம் அறிந்தது ஒரு நிகழ்வு, டாக்டர் கண்டுபிடித்தது ஒரு நிகழ்வு. சரிங்களா? விஷம் குடித்தது ஒரு நிகழ்வு, டாக்டர் கண்டுபிடித்தது ஒரு நிகழ்வு. இந்த 2 நிகழ்வு எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கணும். எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கும்? அவர் விஷம் குடித்தது. சரிங்களா? விஷம் குடித்தது தான் ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கணும். 2வது தான் டாக்டர் கண்டுபிடிச்சிருப்பார். ஓகே, அப்போ வந்து அந்த விஷம் குடித்தது வந்து எந்த டென்ஸை சொல்லணும்? ஃபர்ஸ்ட்டில் நடந்த நிகழ்வு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை சொல்லணும். 2வது நடந்த நிகழ்வு கண்டுபிடித்தாரே டாக்டர், அதை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை சொல்லணும். எந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்? தட். ஏன் அப்படின்னா அங்கே வந்து அருந்திருப்பதை, இந்த இப்பதைன்னு இருக்கு இல்லையா, அருந்திருப்பதை, அங்கே தான் அந்த தேட் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போ தேட் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணும்போது எப்படி சென்டென்ஸ் வரும்? ஃபர்ஸ்ட்டில் வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்துடும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்ன? டாக்டர் கண்டுபிடித்தார் அப்படிங்கிறதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை மேக் பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் 2வது நடந்த நிகழ்வு. இப்போ டாக்டர் அப்படிங்க இங்கிலீஷில் த டாக்டர். ஒரு குறிப்பிட்ட டாக்டரை பற்றி பேசுகிறதுனால டாக்டருக்கு முன்னாடி தே யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? த டாக்டர். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதால இந்த சப்ஜெக்ட் எடுத்து டேரெக்டாக மெயின் வெர்ப் வந்துடணும். மெயின் வெர்ப்னா கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? கண்டுபிடிக்கிறது இங்கிலீஷில் என்ன? டிஸ்கவர். டிஸ்கவர்டு. இங்கே பாஸ்ட் வெர்ப் என்ன? டிஸ்கவர்டு. டாக்டர் டிஸ்கவர்டு. டாக்டர் கண்டுபிடித்தார். அதுக்கப்புறம் தான் அந்த இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது? அந்த ஆள் விஷம் அருந்திருப்பதை, இந்த இப்பதைன்னு இருக்கு இல்லையா, அங்கே தான் என்பதை இப்பதை அந்த மாதிரி தான் அதெல்லாம் தேட் வந்து ஒளிஞ்சிருக்குது. த டாக்டர் டிஸ்கவர்டு, அதுக்கடுத்து என்ன வரணும்? தேட் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் வரணும். த டாக்டர் டிஸ்கவர்டு தட். அதுக்கப்புறம் என்ன வரணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரணும். இப்போ அந்த ஆள் விஷம் அருந்தியது அப்படிங்கிறது தான் நம்ம சென்டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் மேக் பண்ண போகிறோம். இப்போ அங்கே சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அந்த ஆள். அந்த ஆள் அப்படிங்கிறது இங்கிலீஷ் அப்படின்னா தேட் மேன் அல்லது த மேன், ரெண்டில் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேட் மேன் அப்படின்னு சொல்லலாம், த மேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆள். இப்போ சப்ஜெக்ட் எடுத்து என்ன வந்துடணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லை, ஹேர்ட் அப்படிங்கிறது ஆக்சிலரி வெர்ப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். சரிங்களா? த மேன் ஹேர்ட். அதுக்கப்புறம் தான் மெயின் வெர்ப் வரணும். மெயின் வெர்ப் என்ன? அங்கே விஷம் குடிக்கிறது. சரிங்களா? விஷம் குடிக்கிறது இங்கிலீஷ் என்ன அப்படின்னா ட்ரங்க் பாய்சன். த மேன் ஹேட் ட்ரங்க் பாய்சன். இங்கே ட்ரங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ட்ரிங்க் அப்படிங்கிறதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ட்ரங். சரிங்களா? ட்ரிங்க் அப்படிங்கிறதோட வெர்ப் 3 தான் ட்ரங்க். இப்போ த மேன் ஹேட் ட்ரங்க் பாய்சன். அந்த ஆள் விஷம் அறிந்திருப்பதை டாக்டர் கண்டுபிடித்தார். தேட் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி இப்படி தான் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வென் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்? வென். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன பொழுது ரயில் ஏற்கனவே போயிருந்தது அல்லது சென்றிருந்தது. சரிங்களா? நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன பொழுது ரயில் ஏற்கனவே சென்றிருந்தது அல்லது போயிருந்தது. ஓகே, இதை வந்து நம்ம இங்கிலீஷில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா இதுலேயுமே வந்து ஒரு 2 நிகழ்வு இருக்குது. சரிங்களா? இதுலேயுமே 2 நிகழ்வு இருக்குது. கடந்த காலத்தில் நடந்து முடிந்தது தான் அதுவும். எந்த நிகழ்வு அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனது ஒரு நிகழ்வு, ரயில் வந்து ஏற்கனவே போனது வந்து அது ஒரு நிகழ்வு. சரிங்களா? இப்போ இந்த 2 நிகழ்வு எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கும்? ரயில் போனது தான் ஃபர்ஸ்ட்டில் நடந்திருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் 2வதாக தான் அவன் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருப்பான். இப்போ அதுதான் 2வதாக நடந்த நிகழ்வு. ஏன் அப்படி பார்க்குறேன் அப்படின்னா கடந்த காலத்தில் 2 நிகழ்வு நடக்கும் பொழுது ஃபர்ஸ்ட்டில் நடந்த நிகழ்வு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும், 2வது நடந்த நிகழ்வு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஓகே, இப்போ வந்து இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து எந்த இதை மேக் பண்ண போகிறோம்? ரயில் வந்து போனதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும், அவன் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனதை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் மேக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ வென் எந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்? வென் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஏற்கனவே நம்ம சென்டென்ஸ் மேக்கிங் எல்லாம் பார்த்துட்டோம். சரிங்களா? அதனால் டேரெக்டாக இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம். இப்போ வந்து வென் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணும் பொழுதும் ஃபஸ்ட்டில் வந்து அந்த வென் பக்கத்தில் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்துடணும். அப்போ இங்கே வந்து என்ன சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மேக் பண்ண போகிறோம்? இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மேக் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா அதான் 2வதாக நடந்த நிகழ்வு, அது வந்து ஃபஸ்ட்டில் வந்துடணும். சரிங்களா? இப்போ ஐ ரீச் த ரயில்வே ஸ்டேஷன். இந்த பொழுது அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் கன்ஜங்ஷன் இங்கே. என்னது? அந்த வென் அப்படிங்கிறது. ரயில்வே ஸ்டேஷன், ஐ ரீச் த ரயில்வே ஸ்டேஷன், நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். இப்போ போன பொழுது இந்த வென் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா அந்த சென்டென்ஸுக்கு ஃபஸ்ட்டில் வந்துடணும். சரிங்களா? வென் ஐ ரீச் த ரயில்வே ஸ்டேஷன். அப்படின்னா நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன பொழுது. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் என்ன வரணும்? அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரணும். இப்போ அங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன மேக் பண்ண போகிறோம்? ரயில் போனது. சரிங்களா? ரயில் ஏற்கனவே சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம மேக் பண்ண போகிறோம். இங்கே என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த போன சென்டென்ஸுக்கும் இந்த சென்டென்ஸுக்கும் இந்த ஏற்கனவேன்னு ஒரு வேலை வந்து சேர்த்துருக்கேன். சரிங்களா? ஏற்கனவே அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஆல்ரெடி அப்படிம்போம். ஆல்ரெடி அப்படிங்கிறது வரும்பொழுது இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும்.
ஓகே, அங்கே வந்து சப்ஜெக்ட் என்ன? ரயில் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ரயில் அப்படிங்கிற இங்கிலீஷில் த ட்ரெயின். ஒரு குறிப்பிட்ட ட்ரெயினை பேசும்பொழுது தே யூஸ் பண்ணணும், த ட்ரெயின். நெக்ஸ்ட் என்ன வந்துடணும்? ஆட்டோமேட்டிக்காக ஹேர்டு அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் வந்துடணும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு. சரிங்களா? த ட்ரெயின் ஹேர்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மெயின் வெர்ப். மெயின் வெர்ப் என்ன? போயிருந்தது. சரிங்களா? சென்றிருந்தது. சென்றது நம்ம விட்டு விலகி போகிறதுக்கு என்ன அப்படின்னா லீவ். சரிங்களா? லீவ், லெஃப்ட், லெஃப்ட். என்ன வெர்ப் யூஸ் பண்ணணும்? வெர்ப் 3, லெஃப்ட். சரிங்களா? அப்போ த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட். என்ன 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 இருக்குது அப்படின்னா ஏற்கனவே அப்படிங்கிறத ஒரு வேர்டு இருக்குது. சரிங்களா? அதுக்கு என்ன இங்கிலீஷில் அப்படின்னா ஆல்ரெடி அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி. இப்போ வந்து ஆல்ரெடி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து வரும்பொழுது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல வரும் அப்படின்னா அந்த வேர்புக்கு முன்னாடி வந்துடணும். சரிங்களா? த ட்ரெயின் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆல்ரெடி ஏற்கனவே அப்படின்னு வரும்பொழுது அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சென்டென்ஸ் வரும்? அது எந்த இடத்துல வரும்? இந்த மெயின் வேர்புக்குள்ளே லெஃப்ட்டு அதுக்கு வந்து முன்னாடி வந்துடணும். இல்லை, த ட்ரெயின் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட். இதுதான் சென்டென்ஸ் வந்து கரெக்ட். அது வந்து லாஸ்ட்டில் போட்டக்கூடாது. அதனால் இந்த வேர்புக்கு வந்து முன்னாடி வந்துடணும். த ட்ரெயின் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட். ரயில் சென்றிருந்தது. இதுதான் கரெக்டான ஒரு சென்டென்ஸு. இப்போ வென் ஐ ரீச் த ரயில்வே ஸ்டேஷன் த ட்ரெயின் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட். நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன போது ரயில் ஏற்கனவே போயிருந்தது. ஓகே, இதுதான் கரெக்டான சென்டென்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த வென் யூஸ் பண்ணதுனால இது வந்து இப்படி மாற்றியும் போட்டுக்கலாம். த ட்ரெயின் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட் வென் ஐ ரீச் த ரயில்வே ஸ்டேஷன். இப்படியும் சென்டென்ஸை மாற்றிக்கலாம். ஆனால் அந்த வென் பாருங்கள், அந்த வென் வந்து எங்கே தான் வரணும்? ஒரு பாஸ்ட் டென்ஸுக்கு முன்னாடி தான் இருக்கும். சரிங்களா? பாஸ்ட் டென்ஸுக்கு முன்னாடி தான் வென் பாருங்கள், அந்த பாஸ்ட் டென்ஸுக்கு முன்னாடி தான் இருக்கணும். இந்த வேர்டை வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டில் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையும் இரண்டாவதாக வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸையும் கொண்டு வந்துக்கலாம். ஆனால் வந்து அந்த வென் வந்து எது பக்கத்தில் இருக்கணும்? அந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பக்கத்தில் தான் இருக்கணும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரியும் இருக்கலாம். இது மாதிரி பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி இருக்கலாம். when I reached the railway station the train had already left. when வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சென்டென்ஸை. தப்பு கிடையாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். டாக்டர் வந்தபோது நோயாளி ஏற்கனவே இறந்து போயிருந்தார். டாக்டர் வந்தபோது நோயாளி ஏற்கனவே இறந்து போயிருந்தார். இதுலேயுமே கடந்த காலத்தில் 2 நிகழ்வு நடந்திருக்கு. எந்த நிகழ்வு ஃபஸ்ட்டில் நடந்தது அப்படின்னு பார்க்கணும். எந்த நிகழ்வு ஃபஸ்ட்டில் நடந்திருக்கும்? இறந்து போயிருந்தார் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டில் நடந்திருக்கும். டாக்டர் வந்தார் அப்படிங்கிறது இரண்டாவதாக நடந்திருக்கும். ஃபஸ்ட்டில் நடந்த நிகழ்வு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். இரண்டாவது நடந்த நிகழ்வு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்? வென் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? வென் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் வந்து என்ன வந்துடணும்? அந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்துடணும். ஓகே, டாக்டர் வந்தார் அப்படிங்கிறத நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மேக் பண்ண போகிறோம். ஏன்னா அதான் இரண்டாவதாக நடந்த நிகழ்வு. ஓகே, வென் த டாக்டர் அரைவ்டு. சரிங்களா? ஏற்கனவே பார்த்துட்டதுனால ஸ்பீடாக சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம். வென் த டாக்டர் அரைவ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? டாக்டர் வந்த பொழுது நோயாளி இறந்து போயிருந்தார். சரிங்களா? நோயாளி ஏற்கனவே இறந்து போயிருந்தார். அந்த ஏற்கனவே இருக்குது ஆல்ரெடி. சரிங்களா? அதனால் அதை வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கணும். இப்போ த பேஷியண்ட் ஹேட் ஆல்ரெடி டைடு. த பேஷியண்ட் ஹேட் ஆல்ரெடி டைடு. நோயாளி ஏற்கனவே இறந்து போயிருந்தார். ஓகேங்களா? இது வந்து சென்டென்ஸ் அப்படியே மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து த பேஷியண்ட் ஹேட் ஆல்ரெடி டைடு வென் த டாக்டர் அரைவ்டு அப்படின்னு மாற்றிக்கலாம். சரிங்களா? ஆனால் அந்த வென் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பக்கத்தில் தான் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் வந்தபோது படம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. நான் வந்தபோது படம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. அந்த ஆல்ரெடி அப்படிங்கிற சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஆல்ரெடி அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கு இல்லையா? அது ஓகே. இதுலேயுமே வந்து கடந்த காலத்தில் 2 நிகழ்வு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? நான் வந்தேன். சரிங்களா? நான் வந்தேன் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு தான். படம் ஆரம்பித்தது அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு தான். சரிங்களா? நான் வந்தது அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு. படம் ஏற்கனவே ஆரம்பித்தது அப்படிங்கிறது இன்னொரு நிகழ்வு. இந்த 2 நிகழ்வு எந்த நிகழ்வு ஃபஸ்ட்டில் நடந்தது? படம் ஆரம்பித்தது தான் ஃபஸ்ட்டில் நடந்திருக்கும். சரிங்களா? அதனால் அதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். நான் வந்தேன் அப்படிங்கிறத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஏன்னா அதான் இரண்டாவதாக நடந்த நிகழ்வு. எந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்? வென் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன். ஓகே, பார்க்கலாமா? இப்போ நான் வந்தபோது வென் ஐ கேம். சரிங்களா? வென் ஐ கேம் நான் வந்தபொழுது இது வந்து இரண்டாவதாக நடந்த நிகழ்வு. அதனால் இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன? த மூவி ஹேட் ஆல்ரெடி ஸ்டார்டட். த மூவி ஹேட் ஆல்ரெடி ஸ்டார்டட். படம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. அந்த ஆல்ரெடி எங்கே வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. மெயின் வேர்புக்கு முன்னாடி வந்திருக்கும். சரிங்களா? நான் வந்தபோது படம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. இதையும் வந்து சென்டென்ஸ் மாற்றிக்கலாம். சரிங்களா? த மூவி ஹேட் ஆல்ரெடி ஸ்டார்டட் அப்படின்னு மாற்றிட்டு வென் ஐ கேம் வந்து ரெண்டாவது போட்டுக்கலாம். சரிங்களா? ஆனால் வென் அப்படிங்கிறது அந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பக்கத்தில் தான் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.